Raju bhai, 2 finger in the glove. English தெரியுமா? I know English. நமக்கு நாமளே ஹியூமனிட்டி BGM போடுவோம். ஹாய் சார், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் ஒரு 8 மாதம் கழிச்சு ரைட் பண்ண போகிறோம். ஒருத்தர் 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 8 மாதமாக நீ ரைடே பண்ணலையே, அப்புறம் லடாக் எந்த கேப்பில் போயிட்டு வந்தான்னு சொல்லி. ஆக்சுவலாக லடாக் ட்ரிப் முடிச்சதுக்கப்புறம் தான் 8 மாதம். மேரேஜ் முடிஞ்சு 10 மாதம் 11 மாதம் பக்கமாக ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஆனிவர்சரிலாம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ஏதோ சர்ப்ரைஸ் வீடியோ எதோ போடுங்கன்னு சொல்லி 2-3 நம்ம டார்க் ஹெச்ஆர் எப்பயுமே ரெகுலராக வந்துட்டு வீடியோ போடுங்க, வீடியோக்கு ரெகுலராக வந்து குட் கமெண்ட்டாக பண்ணுறீங்க 2 பேர். அவங்க நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க சொல்லி தான் எனக்கே தெரியும். என்கேஜ்மெண்ட் டேட்லாம் எனக்கு அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி, ஃபர்ஸ்ட் இந்த மீட்டப் டே இதெல்லாம் அவ்வளோ இல்லை. இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஹைனாவில் வெளியே போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கரெக்டாக ஒரு 1.5 மாதம் நம்ம வீட்டு பக்கம் வரப்போகிறதில்ல, அதாவது தமிழ்நாடு பக்கம் வரப்போகிறதில்ல. ஃபுல்லாக நார்த் சைடில் தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த 8 மாதம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சா நான் அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன். vlog இதுக்கு மேலே கரெக்டாக போகும். அண்ட் நம்ம வந்து சேலத்தில் வந்து மீட்டப் வச்சுருக்கோம். அது என்ன பிளேஸ் ஏது பிளேஸ்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குறீங்க யாராச்சும் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜ் இருக்குது. ப்ளூ கலர் டிக்கில் ஹார்ட் ரேசன் இருக்கும், அதுவும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஹைனா வந்துட்டு வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோமா? இங்கேயே வார்ம் அப் பண்ணோன்னா ரூம் ஃபுல்லாக ஸ்மெல் அடிக்கும். வெளியே எடுத்துக்கிட்டு க்ளவுஸ், க்ளவுஸு இது வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் 2 வச்சுருக்கேன்னு சொல்லி ஒரு கிவ்அவே கொடுத்துட்டேங்க. ஒருத்தர் ரொம்ப நேரமாக மெசேஜ் பண்ணிட்டே இருந்தார், அவருக்கு நான் கொடுத்துட்டேன். இங்கே நாமக்கல் பக்கத்தில் இருக்கார் போல். இந்த க்ளவுஸ் நல்லா இருக்குங்களா? இது வந்து வெப்சைட்டில் தாங்க நான் வாங்கினேன். அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் இந்த கலர் பார்த்தாலே நிறைய பேருக்கு தெரியுது என்ன வெப்சைட்னு சொல்லிட்டு. இது வந்து டி, இது லெட்டர் என்ன புரியல, ஆனால் ஃபஸ்ட் லெட்ரு டீன்னு தெரியும், லாஸ்ட் லெட்ரு ஏ, நடுவில் வி, அதுக்கு மேலே நடுவில் கஜா முஜான் இருக்குது. அது பேர்லாம் தெரியல. நல்லா இருக்குல்ல? கான்ட்ராஸ்ட்டாக நல்லா இருக்குல்ல? அந்த வண்டி கலருக்கு இதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ முக்கியமாக வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, வர சாட்டர்டே, அதாவது இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கெல்லாம் ஓட்டு போட்டிருப்பீங்க. அண்ட் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டு வந்தீங்க? இல்லை இன்னும் எனக்கு ஓட்டு போட வயசு வரல, நான் நேராக தளபதி அண்ணாவுக்கு தான் ஓட்டு போடுவீங்கனாலும் ஓகே. இப்போ இருக்கிற எங்கள் கரண்ட்டில் பேரண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்கள்ல, யார் ஓட்டு போட்டிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் யாருக்கு ஓட்டு போட போகிறேன்னா வீடியோ எண்டில் சொல்கிறேன். அதுக்கு நீ இப்போ போய் ஓட்டு போடல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே, நாளைக்கு தான் ஃப்ரைடே. வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே காலையில் 11 மணிக்கு வரும். அண்ட் நம்மளோட வீடியோஸ் ட்ராவலிங் வீடியோஸ்னால் எத்தனை மணிக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 11 மணிக்கு வந்துடும். அண்ட் ஃபேஸ்புக் வேறு எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடின்னு ஒன்று இருக்குது. ஹார்ட் ரேஸ்ன்னு சொன்னாலே ஃபஸ்ட் ஐடியே தான் வரும். அது பார்த்தீங்கன்னா 50,000 ஃபாலோஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அது நான் கிடையாது. என்னோட ஒரிஜினல் பேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 3,000 தான் இருக்குது. ஃபேஸ்புக் அவ்வளோவா நான் மெயின்டைன் பண்ணதில்லை. இதுக்கப்புறம் தான் மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன். அவன் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். எங்கடா இங்கே ஏக்கிற விட்டுட்ருக்க? வேலை செய்யாமல் பாதானிக்கு அடிச்சுட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா அங்கே இதில் ஏன் மவுண்ட்லாம் செட் பண்ணலைன்னா கேமரா அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன SMK ஹெல்மெட்டா, அந்த கார்பன் ஃபைபர் ஹெல்மெட் இருக்கும்ல, அது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த கிளாஸ் இது நல்லா இருக்குல்ல? எனக்கு நல்லா இருக்குல்ல? செருப்போடு நீ ஹெல்மெட் எடுத்துட்டு வரியா? கவி கடையில் வச்சிடலாம். ரைடிங் ஷூ போட்டு அப்புறம் ரைடிங்க்கு என்ன பண்ணுறது? நான் இது போட்டுக்கிறேன், யூஸ் பண்ண ஷூவை நான் போட்டுக்கிறேன். ஒட்டணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ஒட்டணும். எத்தனை இருக்கு? எங்கே கீழே போட்டு தேய்ச்சி எடுத்துட்டு வந்திருக்கா? கீழே போட்டு தேய்ச்சி எடுத்துட்டு வந்திருக்கா? சரி, இது 3mm போட்டு இந்த ஷூவில் ஒட்டினா பிடிங்கிட்டு விழுந்துடாதா? ஓகே ஹெச்ஆர், இது என்ன தெரியுங்களா? இதுதான் வந்துட்டு ஹெல்ஃபயர், பேர் கரெக்டாக சொல்லிட்டேன். இது எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவிராஜ் அந்த மோட்டோ ஹப் இருக்குல்ல, அங்கே தான் வாங்கினோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஷூவில் இப்படி ஒட்டிட்டு கீழே தேய்க்கிறது இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக ஃபேமஸ் ஆனிச்சுல. அது கரெக்டாக நான் ஊருக்கு போகிறது அடுத்த நாளே வந்திருக்கு. காலையில் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு 10 hour எடுத்துகிட்டு பறந்தான், திடீர்னு பார்த்தால இருட்டாயிடுச்சுல. அது ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இது ரிவ்யூ பார்ப்போம், இது எப்படி இருக்குன்னு. ஆல்ரெடி இங்கே வந்து இதாக தேய்ச்சி பார்த்து எடுத்து வந்து கடை. நீ தான் தேய்ச்சியா? ஏய் அங்க பாரு, அங்க இது பண்ற பாரு. ஏய் இதுல வாடா ஒட்டி விடுறா.
பிச்சை எடுத்துடலாம்டா. பிஞ்சிட்டு விழுந்துச்சுன்னா இருட்டில் எங்கன்னே தேட முடியாது தானா. எந்த கால்டா ஓட்டுறோம்? உங்களுக்கு இந்த காலில் ஓட்டுறேன். கீர் காலில் கீர் காலில் தான் ஓட்டணுமா இது? ஹெச்ஆர் இது வந்து சேஃப்டி பர்பஸ்க்கெல்லாம் நான் வந்துட்டு அது என்னடா இது சொன்னோம்? இது வந்து சேஃப்டி. இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சர் தான். நீங்கள் பார்த்து சேஃபாக பார்த்துட்டு சேஃபாக வண்டி ஓட்டணும். இருறா. குட்டி குட்டி பசங்க வண்டியே ஓட்ட மாட்டானுங்க. பப்ளிக் பிளேஸில் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் பெட்ரோல் பங்க்கில் முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதே பண்ணணும். கரெக்டாக இங்கேயா? எஜ்ஜில் தான்டா வைக்கணும். இந்த எஜ்ஜில் எப்படி வைடா? ஆல்ரெடி கம் இருக்காங்க. இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் கம் ஊற்றிவிடு. இது வந்து இவங்க வந்து M3 டேப் ஒன்று கொடுத்துருவாங்க. அடிஷ்னலாக ஒரு ஃபெவிக்யூக்கும் கொடுத்துட்றாங்க. M3னா 3mmடா. இப்படி ஒரு பேர் இருக்கா? இதில் விட்டு எப்படி போடணும்? ஸ்கொயர் மாரி போடு. நான் இதில் ஊசி ஸ்கொயர் மாரி போடு. இப்படி ஓட்டையை ஃபில் பண்ணுறோம். குட்டி சென்டர் எதுன்னு உனக்கு தெரியாதா? இன்னும் போடு. ஓட்டைக்குள்ளார இல்லை குட்டி. இன்னும் இங்கெல்லாம் போடு. நீ சொல்லிட்டு நீ எங்கடா வலிக்கிட்டு போகுது? சைடில் ஊற்றி விட்டுறலாமா? அவ்வளோதான். இப்படி போட்டு ஒரு 2 செகண்ட் பிடிச்சா இது என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா ஷூ வந்து சீக்கிரமாக போயிடும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான்டா ஒட்டிக்கிச்சு. ஐயோ இல்லை குட்டி. இது எல்லாத்தையும் போட்டு நிற்க வைக்கணும். அப்படி நல்லா ஊற்றிடலாம். போடு. ஊற்றிட்டா என்னத்த போடு ஊற்று. என்னடா என் கையில் ஓட்டுது. ஒரு ஷூ போட்டுக்கவா? போதுண்டா. இன்னைக்கு நைட்டு நாங்கள் நைட் ரைட் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு நைட் ரைட். ஒருத்தனுக்கு கோக்கு இல்லை அப்படியே கேஷுவலாக பாரு. நீ நான்லாம் இருக்கோம். எக்ஸ்ட்ரா எதுக்கு ஒரு சப் செட்டை? நான் அவன்கிட்ட அப்படியே கேட்டேன். பேட்டரி பாக்ஸ் கையில் கொடுத்தோன்னே செருப்போட்டு இப்போ எதுக்கு செருப்போட்டு நிற்கிறான் கீழே? பேட்டரி பாக்ஸ் கையில் கொடுத்தா தருசு உள்ளே போய் சந்தனம் வச்சுட்டு எடுத்துட்டு வந்துட்டான் பேட்டரி பாக்ஸை. மாமா இதெல்லாம் ஜாக்கி மாரி குலைக்காது. டொபக்குன்னு கடிச்சு விடுவது. சாண்டி நானே சூப் லிப்டு படிச்சு இதுவும் ஊற்றி விட்றா. என் ஷூ வேஸ்ட் ஆகுது. ஷூக்கு ஆயுஸ் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஷூவை கொச்சப்படுத்தாதடா. உன்னை யாரா இப்போ ரைடு கூப்பிட்டா நீ செருப்பட்டுரு. நீ சின்ன வயசுல எப்படிதான் செருப்போட்டு வாப்பான்னு விட்டுட்டு போயிடுவாங்க. தம்பி செருப்போட்டு வாப்பா ஒண்ணு. ஏய் அது என்னதுடா க்ளவுஸு? விட அதை விளாட்டோம். மாமா துணி எங்க? போச்சு கையெல்லாம் வந்துச்சு. கட்டி போடுறான். தரலையா? அவ்வளோதான் ஒட்டிக்கிச்சு. புடிங்கிட்டு போச்சுன்னா இறங்கி எடுத்துட்டு வர வேண்டியது தான். பின்னாடி எதுக்கு அத்தனை பேர் வர்றீங்க? சாக்ஸ் நினைச்சிட்டேன். ஷூலியா இல்லை அது ஒட்டுறது இல்லையா? ஏர் டேக் இப்போதைக்கு என் பர்ஸில் தான் இருக்கு. அன்றைக்கி பர்ஸை தொலைச்சிட்டு நான் பட்ட அவஸ்தை இருக்கு. இது போட்டு எப்படி நடப்பாங்க? மாமா காலை தூக்கிட்டு வீல்ஸ் மாதிரினா இங்கே அந்த ஸ்டிக்கர் எனக்கு இது பார்க்குறப்ப அந்த நம்ம பில்டே பண்ண ஒட்டிட்டு தானடா தெரியல. அதுக்கு செக் பண்ணிக்கணும். இது யார் போட்டது? ஆனால் செக் பண்ணிக்கணும். புஜ்ஜி போட்டது. இப்போ வேறு நான் ஸ்டூலில் போட்டு நெருப்பு போட்டோட எல்லாரும் கேட்பீங்க. என்ன கூட கேட்பேன். செருப்பில் ஒட்டிக்கோ சண்டி. பேசாம அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பிச்சு செருப்புல ஒட்டி வீட்டுக்கு ஒரு சாப்பான சைஸோ 10 உங்க சைஸா 7 இருந்தா உங்க ஷூவை போனா எவ்வளவு கஷ்டப்படுவார் தெரியுமா? இருந்தாலும் போட்டுருவான்டாம. இது அப்படிலாம் வராது. அது ஏஜிவி ஹெல்மெட்ல தான் வரும். மாமா ஏதோ சூளை கல்லு புந்த மாதிரி இருக்கு. சார் இப்படி நொண்டி நொண்டி தான் நடக்கணும். வா எகிரி குச்சி வாங்கலாம் காம்பவுண்டில். ஆமா இப்படி தான் நடக்கணுமா? வா சிவா எல்லாம் வாங்க. ஏய் 200 ரூபா பெட்ரோல் எங்கடா காணா? ஆமா 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட சொன்னல. 150 ரூபா பெட்ரோல் போட்டு 150 ரூபா இதில் போட்டுருச்சு. பாக்கெட்டில் போட்டுருச்சு. என்ன இருக்கு வட்ரோலா?
ஏய் எனக்கு குமிஞ்சு நெருப்பாடுறது தெரியாதுடா. எனக்கு தெரிஞ்சு பின்னாடி தான் வைக்கணும்னு நினைக்கிறேன், முன்னாடி வைக்கணும். ஏய் ஆமான்னு நினைக்கிறேன். இப்படியே வைக்கும், இப்படி தானே வைக்கணும். டேய் இப்போ நான் கால் வைக்கிறேன் அந்த மாதிரி தான்டா வைக்கணும். எப்படி? இப்படி தான்டா வைக்கணும். எனக்கு அப்படியே டவுட் இருந்துச்சு. டவுட் இருந்தா வாய் திறந்து கேட்க வேண்டியது தானே. நான் ஏதோ சாணி மிதிச்ச மாதிரி காலை தூக்கி வச்சிட்டு இருக்கேன். நெருப்பருதா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நைட் ரைட் பண்றேன். அதுல நடுவில் ஏறி வர்றா. ஆ வா ஹைவேல போய் பார்த்துக்கலாம். ஹெச்ஆர் இந்த இது போட்டது ஏதோ சாணி மிதிச்ச மாரி காலை தூக்கி வச்சுட்டே இருக்கிறது. இருந்தாலும் ஒரு மாதிரி குசியாக இருக்குது. இங்கிலீஷ் படத்தெல்லாம் இங்கிலீஷ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் ஹெச்ஆர். இந்தமாரி சைன் வச்சு கட்டிட்டு அப்படியே நெருப்பற வைப்பாங்க. நான் இங்கே வச்சாலே வரும்னு நினைக்கிறேன். பிடுங்காமல் இருந்தால் சரி தான். நைட் டைமில் ரைட் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. இது 6 கிலோமீட்டர் தான். ஏதோ அவங்க ஃபோன் கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருப்பேன். இதுமாரி நீங்களும் அக்சசரிஸ் வாங்கி போட்டுட்டு நைட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஜாலி பண்ணலாம். அண்ட் தயவு செஞ்சு வந்து பப்ளிக்கில் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வாக்குட்டி 390 தானே வச்சிருக்க. ஒரு 2 இது போட்டால் இது ஓட்டிகிட்டே இருக்குன்னு தோணும். ஆனால் வந்துட்டு ஃபுல் ஸ்பீடில் வந்துட்டு எப்பவுமே கால் கீழே வைக்காதீங்க. சும்மா ஒரு நீங்கள் 10ல் போய் கால் வச்சாலும் சரி, சும்மா கால் ஆட்டினாலும் சரி, அந்தமாரி வரும். நான் கூட்டம் இல்லாத இடம் மட்டும் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். அதனால் அப்படி இருக்கு ஜாலியா. சும்மா கால் கீழே வச்சு விளையாண்டிட்டு இருக்கேன். சிவா தான் என்னை விட நல்லாவே வீலிங் பண்ணுவான். ஓம்லூர் டோல்கேட் வந்துருச்சு. நாளைக்கு வேற விடிஞ்ச எலெக்ஷனா. நம்ம இதுக்கு இந்த வீடியோ போட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் நம்ம மீட்டபிள் கிளம்பிடுவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைலன்சர்ல இருங்க. சரி நம்ம இங்கே போயிடலாம். இதுக்கு மேலே ஹைவே வரும். நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேணாம். நம்ம அப்படி கார்னிங்கில் போயிட்டு தனியாக போயிட்டு இங்கே பாருங்களேன். சும்மாவே ஸ்பீட்லாம் போகல தேவையில்ல வச்சாரு. இங்கே பாருங்களேன், யார் அது பின்னாடி காலில் வச்சு சும்மா வரைச்சாலே வருது. இல்லை யார் அடுத்தது போடுறீங்க? நீ போடுறியா? ஏன் ஓ இப்படி நிமிர்ந்துட்டு இப்படி கால் வைக்கிற மாதிரியா? யார் அடுத்தது ட்ரெஸ் ட்ரைவ் பண்ணுறீங்க? இதோட பேர்னா ஹெல்ஃபயரா? இதோட காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அவர் நம்பர் கொடுத்துருப்பேன். அவர்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அவைலபிளில் 10-15 பீஸ் வச்சுருக்கான். நம்ம ஹெச்ஆர் பேர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டிஸ்கவுண்ட் உண்டு. என் பேர் சூவர். இவன் கேட்பான், மாமா நீ ஓட்டுறியா?
பெட்ரோல் ஏதோ வந்துட போதுடா நைட் டைமில். நீ இப்போ யூஸ் பண்ணதுக்கு எவ்வளோ இருக்குன்னு காட்டலாமா? மாமா ஒன்று காணாமாம்மா, இன்னும் 3 இருக்கு மாமா. இப்போ இவ்வளோ நேரம் வச்சதுக்கு பாரு, நான் இந்த பக்கம் கார்னரில் வச்சுட்டு வந்தேன். இங்கே பாரு இன்னும் 2 பல்லு இருக்கு. ரொம்ப தாங்க இழுத்துட்டே போகிறேன். ஆமாம், அப்போ தான் நெருப்பு வரும். பாதி மட்டும் அடிக்கும். ஆ பாதி மட்டும் சாப்பிட்டு இந்தா நீ போட்டு ஓட்டு. யார் போடுறீங்க? இந்தா இந்தா அவன் காலுக்கு தான் போவோம், என் காலில் நம்பிட்டு கிடக்கணும். குட்டி போடு குட்டி போடு. ஏன்னா ஈரமா இருக்கா? எனக்கு என்ன ஃபங்கஸா வந்துருச்சு என் காலில். செருப்பு கட்டிக்கிறீங்க. சீக்கிரம் செருப்பு கழட்டி கொடுறா. ஒரு ஷூ போதும். ஒரு செப்பல் ஒரு செருப்பு போட்டு ஓட்டு. டேய் ஒரு செருப்பு போட தெரியாது, ட்ராக்ஸ் போட்டுக்கணும். நான் அங்கே விடாமல் லென்த் அடிச்சுருந்தேன். ஃபுல் வீடியோ இருக்கா நெருப்பு? எங்கே காட்டு? நான் பார்க்கவே இல்லை, என்னால் பார்க்க முடியல. ஆனால் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஏய் என்னடா காம்பினேஷன் இது? இது ஒண்ணா? ஒரு 3 வண்டி நின்னா போதுமே. கட்டு. ஏன்டா இவ்வளோ பெருசாலாம் வளர்ந்து திரியுறீங்க? வித்தியாசமா இருக்கு. எங்க லைட் அடிச்சுக்கிறோம். இது யார் ஃபோன்? என் ஃபோன் தானா? இல்ல உன் ஃபோன் என்கிட்ட கை. இதில் எங்கடா பட்டனை காண இந்த ஃபோனில்? ஹே சிரி ஃப்ளாஷ் ஆன். அது ஆண்ட்ராய்ட்ல கூகுள் கூப்பிட்டா கூகுள். நல்லா தான் இருக்கு. வா ஓட்டு வா. இல்லை அவரெல்லாம் பார்த்தாரு ஏதோ அடிப்பட்ட மாரி. அது ஆம்புலன்ஸ். வாங்க ஏறுங்க. ஏய் நல்லா லென்ஸ் நல்லா தொடச்சி விட்டா நீட்டாக ஒன்று எடுத்துக்கொடு. ஏய் அதில் போர்ட்ரேட்டில் எடுத்துக்கொடுறா. ஆ ரோஹித் நீயா? ஏய் மாமா கூட ஏன்டா வந்த? டேய் ஒரு காலில் ஷூ ஒரு காலில் செருப்பு எப்படா அவன் போட்டு ஓட்டுறான்? நீ எப்படி போட்டு அதே மாதிரி தான் அவனுக்கு போட்டு ஓட்டு. அவனுக்கு யூடியூப்ல ஆங்கிள் என் ஃபோனில் எடுத்துக்கொடு. நீ அவன் நீ ஷார்ட் ஸ்டை இதில் எடுத்துக்கொடுறா. மாமா வீலிங் அடிக்கலாம். இங்கே ஒரு நெருப்புறது. மாமா இங்கே த்ராட்டல் பண்ணு மாமா. த்ராட்டல் பா. நம்ம பைக்கு நாம் ஓட்டினா கூட இவ்வளோ ரசிக்க மாட்டோம். அது ஓட்டி அது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். இங்கே தண்ணி பாடு. வீலிங் அடிக்கிறான் பாடு. ஆடா பிக்காலி ஒரு கப்பிள்ஸை துரத்தி விட்டான்ட்டாம. கப்பிள்ஸு இங்கே புதாரில் உட்காந்துட்டு இருந்தாங்களா, அதை பார்த்துட்டு எந்திரிச்சு ஓடிட்டாங்க. ஆமாம் லென்ஸ் நல்லா அழுத்தி தேய், அப்போ தான் இந்த இது டாட்டா வராது. இப்போ அழுத்து. டேய் ஈக்குவலாக போட, அப்போ தான்டா வீடியோ எடுத்து தர முடியும். நாங்கள் ஏங்க ஒரு சூப்பர் பைக் ஓட்டினா பொறுமையாக போனால் தான் ஒரு 4 பேர் சைட் அடிப்பாங்க. மாமா நீ அந்த பக்கம் போ. ரைட்டா? ஓகே. ஓ சாரி மாமா. சொல்லிட்டு இப்படி பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு பெரிய ஒரு இதாயிரும். அதனால் நாங்கள் பாருங்க எம்டி பிளேஸாக தான் பார்த்து ஓட்டுறோம். கூட்டமாக இருந்தால் அவங்க பயந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால் யாரும் இல்லாத இடமா பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிங்க. உங்கள் பசங்க இந்த ரீல்ஸ்லாம் பண்ணுறாங்க, அது ரீல்ஸ் பண்ணுறதுக்கு தரமாக கீழே இவன்ட்ட கொடு. அவன் வீடியோ எடுக்கிறானா? அது எடுத்து போடுறா. கையில் போட்டுக்கடா, உள்ளங்கையில் போட்டுட்டு ஓட்டுறா. எப்படி சரி அப்போ தனியாக பண்ணிக்கலாமா? அது கழட்டி ஃபெவிக்விக் போட்டு நீ நாளைக்கு எடுத்துக்கோ. போவோம் வீட்டுக்கு. அப்போ நாளைக்கு ஓட்டிக்கோ. நாளைக்கு எலெக்ஷன்ரா, லீவுடா. எங்கே இறங்கி வரான், செருப்பு கேட்பான். கோக்குடா குடிச்சிட்டியா? வாங்கடா எல்லாம் போலாம். மாமா வீலிங்கடி பைத்தியம் நீ பேர் அதுக்கு பேர்ல. மாமா வீலிங்கடி அங்க பேர் ரோடு எம்டியா இருக்கு. அடி
சிவா பெயிண்ட் கடை எழுதி வாங்கிடலாம் இதை வச்சு. வீடியோ எடு. போ அழுத்து பேர் ரோடு எம்டியா இருக்கு. அழுத்து 100ல தான் அடிக்குமா? வீலிங் அடிக்க சொன்னா ஃப்ளை பையில் போயிட்டு இருக்குது. அதுவும் 80ல் ஃப்ளை பைங்க நான் இப்போ தான் பார்க்குறேன். மாமா கம்பி மத்தாப்புலேருந்து கம்மியாக தான் மாமா நெருப்புறது. அவன் என்ன அட்டாக் பண்ணுறது? இங்கே பாருங்க, ஃபுல் த்ராட்டில் போயிட்டுருக்கேன். 80 தாண்ட மாட்டேங்குது இந்த வண்டி. இந்தமாரி வண்டி தான் ஃபேமிலி வண்டிக்கு வேற நெருப்படிக்குது மாமா. அழுகுறான். யாரும் ஒழுங்கா ஓட்டல. இங்க பின்னாடி லாஸ்ட்ல வந்ததா? யூடியூப் பேங்க்ல எடுத்துட்டான். யூடியூப் பேங்க் இங்க யூடியூப் பேங்க் காட்டு. அதுல இருக்கு. அதுல இதுல சீக்கிரம் தெரிஞ்சிச்சு. இங்க காட்டு.